அதாவது மோடியால் தான் வாடிவாசல் திறக்க போகிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாங்களே வருத்திக் கொள்வது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்வதே பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது. மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொல்கிறார். மீட்டெடுக்கும் அளவிற்கு அதை தொலைத்தது யார்? இந்த முறை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் நடத்த முடியும். நடத்தத்தான் போகிறோம். இந்த ஆண்டு நடக்கத்தான் போடுகிறது. இதில் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மிக மோசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். தயவு செய்து நடிகர்களை பாக்குறாங்க, நீங்க அவங்களை குறைவா மதிப்பீங்களா? பதில் சொல். ஸ்டாலின் இதை கேள்வி கேட்கிறேன். நடிகர்கள் என்றால் அவரே தான் நடிச்சிருக்காரு. குறைவா மதிப்பிடுறாரா? நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. குறைவா மதிப்பிடுறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நிச்சயமாக அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதுனால்தான் மத்திய அரசின் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்காடு மன்றத்தில் இருக்கும் பொழுது பிரதமர் அதிகாரப்பூர்வ பதிவை போட முடியாது என்பது சட்டம். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்க மாட்டாரா? அதுதான் நான் சொல்றேன். பிரதமரின் பிரதிநிதியாகத்தான் மத்திய அமைச்சர் சொல்கிறார். அவரின் பிரதிநிதியாகத்தான் மாநில தலைவர் இங்கே சொல்கிறேன். அந்த துறை அமைச்சர் தான் இப்ப சொன்னாரு. அவரோட கருத்தை தானே நான் இப்ப சொல்கிறேன். அவர் சொல்றாரு 20ஆம் தேதி சொல்றாரு. இன்னைக்கு மீடியா மூலமா என்ன சொல்ற? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீங்க இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கணும்னு தெரியும் எனக்கு. மீடியா மீட் பண்றேன் இல்லையா? கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. ஆமா, ஏன் பதில் சொல்ல முடியல? என்னோட வலி, எங்க மடியில கனமே இல்லப்பா. வலியில எங்களுக்கு பயமும் இல்ல. கனத்தை வைத்துக் கொண்டு பொதுவாக நீங்க இன்னைக்கு ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. நான் இன்று உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு கொண்டு வரும் கடைசி நிமிடம் வரை போராடும். ராமதாஸ் கேட்கிறார், நீங்க போராட தயாரான்னு. நான் கேட்கிறேன், அன்புமணி எவ்வளவு நாள் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ராஜினாமா செய்வார் எம்பி பதவிய? அவர் போய் பேசினாரா? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பேசினாங்க? சும்மா இப்படி இங்க பூச்சாண்டி காமிட்டு இருக்க வேண்டாம். யார் என்ன முயற்சி எடுத்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சி முழு முயற்சி எடுத்தது என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். தமிழகத்தில் அதுவரை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சென்ற 2015 நோட்டிபிகேஷன் கொடுத்த நாளில் இருந்து இன்றைய நாள் வரை அதற்காக வழக்காடு மன்றமாக இருக்கட்டும், அதற்கான அபிடவிட் தயார் பண்றதா இருக்கட்டும், அத்தனையிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்க கட்சியில சில பேருக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தை முழுமையாக ஏற்று அரசாங்கம் முழுமையாக அதற்காக வாதாடி இருக்கிறது. தீர்ப்பு வரலன்னா நாம என்ன செய்ய முடியும்? எல்லாரும் சேர்ந்து தீர்ப்புக்காக இப்போது எதிர்பார்த்திருப்போம். தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரும். வரலனாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கான, தீர்ப்பு கொண்டு வருவதற்கு இல்ல, ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கு. உடனே நீங்க வார்த்தையை வச்சு தீர்ப்பு. அதாவது மோடியால் தான் வாடிவாசல் திறக்க போகிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார். அவர் மூலமா தான் சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசுகிறார். சுற்றுச்சூழல் அமைச்சர் மோடி கிட்ட கேட்காம பேசல, பிரதமரின் ஒப்புதலோடு தான் எங்கிட்ட பேசுறாரு. தமிழ் உணர்வோடு, தமிழ் பண்பாட்டு உணர்வோடு களமிறங்கி இருக்கும் அந்த இளைய சமுதாயத்தை நாம் தலைவணங்கி வரவேற்போம். ஏனென்றால் சுயநல காரியங்களுக்காக தங்களது செயல்பாட்டை நடத்தாமல் தமிழ் உணர்வுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களை வருத்திக் கொண்டு, என்னை பொறுத்த மட்டில் நாம் நமது உணர்வுகளை மிக வலிமையாக வெளிப்படுத்திவிட்டோம். தாங்களே வருத்திக் கொள்வது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்வதே பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் ரணப்பட்டவர்கள் பாய்ச்சும் ஒரு அம்பாகவே நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அதே ரணத்தை நாமும் பட்டிருக்கிறோம். அதே காயத்தோடு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக மிக உறுதியாக நம்புகிறது, உறுதியாக முன்னெடுத்து செல்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது. இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கு அதன் முயற்சியின் ஒவ்வொரு வகையான முயற்சிகள் இருக்கிறது. பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள், பலர் சாலையில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள்.
பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு நாளும் எந்த வகையில் அதை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அதில் எந்தவித தொய்வும் இல்லாமல் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நான் தமிழ் சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறேன். அது மட்டுமல்ல, மாணவர்களோடு நாங்கள் அவர்கள் உணர்வுகளோடு ஒன்றி இருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களது அகில பாரத தலைமை, எங்களது அமைச்சர்கள் அத்தனை பேரும் மாணவ சமுதாயத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்தது மட்டுமல்லாமல், அவர்கள் தங்களை வருத்திக் கொள்வது வருத்தமாக இருக்கிறது என்பதையும் எங்களது அகில பாரத தலைமை உட்பட பதிவு செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான உரிமையை பறிகொடுத்தவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொல்கிறார். மீட்டெடுக்கும் அளவிற்கு அதை தொலைத்தது யார்? 2011 இருந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை காளைகளை காட்சி பொருளாக்க பட்டியலில் சேர்த்த போது கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன எதிர்ப்பை நீங்கள் காண்பித்தீர்கள்? இன்னொன்று பெருமையாக சொல்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் வரை நடந்தது என்று. இன்று நாங்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு அப்படி தற்காலிகமாக நடத்திவிட்டு நிரந்தரமாக நடத்துவதற்கு போராடி கொண்டிருப்பதை விடுத்து, சட்ட ரீதியாக நிரந்தரமாக எந்தவித பிற்காலத்தில் எந்தவித தடையும் ஏற்படாத வண்ணம் நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த முறை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் நடத்த முடியும். நடத்தத்தான் போகிறோம். இந்த ஆண்டு நடக்கத்தான் போடுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில், பொங்கலுக்கு அடுத்த நாள் நம்மளால் ஆரம்பிக்க முடியவில்லை என்ற வருத்தம் நமக்கு இருந்தாலும் நிச்சயமாக அது நடப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டுதான் வருகிறோம். அதனால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் பொழுது அரசாங்கம் அதற்கு மேல் எந்த முறையீடோ எந்த சட்டமோ கொண்டு வருவதற்கு நமது சட்ட ரீதியாக நமது நாட்டின் நடைமுறையில் வாய்ப்பில்லையே என்பதைத்தான் நாம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இந்த தமிழக இளைஞர்களோடு உணர்வுகளோடு ஒன்றி இருக்கிறோம் என்பதை உறுதி செய்திருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களது அகில பாரத தலைவரிடம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் தமிழக சமூகத்தோடு நாம் ஒன்றி இருக்கிறோம், அவர்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையில் அக்கறையே இல்லாமல் நடந்து கொள்கிறது என்று விமர்சனம் வைத்தாலும், அவர்கள் காயப்பட்டிருப்பவர்கள் விமர்சனம் வைத்தால் பரவாயில்லை, அதை பற்றி தெரிந்த அரசியல் கட்சிகளை விமர்சனம் வைக்கிறார்கள். அதை நான் புறந்தள்ளுகிறேன். நிச்சயமாக 20ஆம் தேதி 12 மணிக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களை, அதுவும் அனைத்து அமைப்புகளோடு, குறிப்பாக அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் அந்த பகுதியை சார்ந்த முக்கிய தலைவர்களும் மக்கள் தலைவர்களும் எங்களோடு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு அமைப்பை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதும் நிரந்தரமாக கொண்டு வருவது வரை ஓயாது. அது மட்டுமல்ல, எங்களது முயற்சியில் உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இதில் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மிக மோசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் அதை விமர்சனங்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களது முயற்சியில் உண்மை இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி சட்ட ரீதியாக நிரந்தரமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்காக முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி ஒப்படைத்துக் கொள்கிறது என்பது மட்டுமல்லாமல், இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்வதால் எங்களது அகில பாரத தலைமை உட்பட அக்கறையோடு இதை அணுகிக் கொண்டிருப்பதால் நான் மாணவ சமூகத்திற்கு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்வது, உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் இந்த வெயிலில் உணவில்லாமல், மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் போராடுவது எங்களுக்கு உண்மையிலேயே மன வருத்தத்தை தருகிறது. எனது ஆழ் மனதிலிருந்து நான் இதை சொல்கிறேன். இதையும் விமர்சிக்கிறார்கள், நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் எங்களை மட்டும் சொல்வதற்கு. அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் இளையவர்கள், குழந்தைகள் நம்மை நோக்கி சில கணைகளை வீசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதனால் இதற்கான முயற்சியை கடுமையாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதையும், இதற்காக டெல்லி செல்ல இருப்பதால், அமைப்புகளோடு டெல்லி செல்ல இருப்பதால் மாணவர்கள்
தங்கள் போராட்டத்தை தங்களை வருத்திக் கொள்ள வேண்டாம் என்பதையும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்பதையும் நான் இங்கே வேண்டுகோளாகவே வைக்கிறேன்.